பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய தினத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அநேக காரியங்கள் குறித்த நம்மோடு பேசினார். அநேக சாட்சிகள் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஜெபிக்கும் போது அநேகருக்கு நேற்றைக்கு விடுதலை. எனக்கு தெரியும், என் ஆவியிலே தெளிவாக என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நிறைய பேர் நேற்றைய தினம் சுகம் பெற்றிருக்கிறீங்க, விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் ஒரு விடுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, விட முடியலை, அதிலிருந்து வெளியே வர முடியலை. சிலருக்கு கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம், சிலருக்கு பயம் என்கிற அடிமைத்தனம். இந்த மாதிரி சில காரியங்கள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதுனால கலக்கம். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இயேசு பூமியை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் நம்மத்தில் நம் பக்கத்தில் வந்து நின்று நம்மோடு பேசுவது, நமக்கு அற்புதம் செய்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவரே நம்மை தேடி வருகிறார். அதுதான் தேடி வந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் இன்றைக்கி தெய்வத்தை தேடுகிறாங்க. பல இடங்களுக்கு போகிறாங்க. பல உயரமான இடங்கள், பல தண்ணீர் நிறைந்த இடங்கள், தோட்டங்களின் எத்தனையோ இடங்களுக்கு மனிதன் தெய்வத்தை தேடி அறிந்து கொள்ளலாம், கண்டு கொள்ளலாம் என்ற பக்தியோடு போகிறான். ஆனாலும் திருப்தியில் சிகரெட்டை கூட விட முடியல, பீடியை விட முடியல, பொடியை விட முடியல, குடியை விட முடியல. சும்மா ஒரு மன திருப்தி, நானும் தெய்வத்தை தேடுகிறேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதர்களை தேடி வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சில சாட்சிகளை நம்ம வாசிக்க கேட்க போகிறீங்க. ஒரு 5 சாட்சிகளை நான் வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் தான் ஜெப நேரம். இயேசுக்கு அற்புதம் செய்ய only 5 minutes, 1 minute is enough. ஒரு நிமிஷத்தில் ஒரு அற்புதம் செய்து விடுவார். ஆனால் நீங்கள் ஜெபிக்க 5 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எங்கே இருக்கிறீங்களோ, ஒருவேளை ஆஸ்பத்திரியில் வியாதியஸ்தரை வைத்து கொண்டு நீங்கள் செல்ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கலாம், ட்ராவலில் இருந்து கொண்டே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்கே இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்க. காரில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ட்ரெயினில் இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இப்போ இயேசு இருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா அற்புதம் நடந்துடும். உங்களுடைய மூச்சு காற்றை விட உங்களுக்கு சமீபமாக இருக்கிறவர் இயேசு. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். இப்போ இந்த சாட்சி கேட்க போகிறீங்க. முதலாவது சகோதரி லதா மேரி, மாத்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தாண்டத்திலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய கணவருக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை இவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் 35 வருடமாக மதுபான பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். தினமும் குடித்து விடுவார்கள். ஒரு நாள் கூட குடிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. சில நேரங்களில் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடப்பார்கள். யாராவது கொண்டு வந்து வீட்டில் விடுவார்கள். ஒரு வேலைக்கு செல்லும் போதும் குடித்துவிட்டு தான் செல்வார். குடித்துவிட்டு வேலை செய்யும் இடத்தில் சண்டை போட்டதால் கடந்த ஜூன் மாதத்தில் வேலையில் இருந்தும் அவரை அனுப்பிவிட்டார்கள். நான் குடிக்கக்கூடாது என்று நினைத்தாலும் என்னால் விட முடியவில்லையே என்று சிறு பிள்ளையைப் போல அழுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திலும் கலந்து கொண்டு ஜெபித்து விட்டு வந்தார்கள். மிகுந்த ஆச்சரியம், ஜெபிக்க குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு போய்விட்டது. இப்பொழுது 3 மாதமாக என்னுடைய கணவர் குடிப்பது இல்லை. வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார். ஜெபத்தை கேட்டு 35 வருடமாக மதுபான பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த என் கணவருக்கு விடுதலை கொடுத்து எங்கள் குடும்பத்திலும் நிறைவான சந்தோஷத்தை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 35 வருஷ குடி பழக்கம், 35 years. விட முடியலையேன்னு சிறு பிள்ளை போல் அழுவாராம். அப்போ விடணும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணுன்ற ஆசை முதல்ல உங்களுடைய உள்ளத்தில் விரும்பணும். இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இந்த மதுபானம், போதை வஸ்துகள், தவறான பழக்கங்கள், இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும். விட முடியலை அப்படின்ற 2வது. முதல்ல விடுதலை வேணும்னு விரும்பணும். விட முடியலைன்னு சொன்னாலும் இயேசு விடுதலை தருவான். உங்களை விட்டுட்டு, நீ பாவத்தை விட்டுட்டு வான்னு இயேசு சொல்லலை. நீ இருக்கிற வண்ணமாகவே வா,
நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உனக்கு புதிய இறைவனை தர்றேன் அப்படின்னு தான் இயேசு சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி. பாவத்தை நீங்களாக விட முடிஞ்ச அவர் இருக்கு, நமக்கு ரட்சகரை தேவையில்லையே. நம்மளால் முடியாததில் உதவி செய்யத்தான ரட்சகர், அதுதான் இயேசு. அதனால் அவர் அப்படியே வா, நீ குடிகாரனா இருக்கிற கம், அப்படியே வா என்கிட்ட வந்து ஒப்புக்கொடு, நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உன்னை பாவம் வர கழுவி சுத்திகரிக்கிறேன், இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்கிறேன். அதுதான் செஞ்சிருக்கார். 35 வருஷம் 2 மாதமாக தொடர்ந்து ஜெபிச்சாங்க. திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தாங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து விடுதலை வேணாம் ஆண்டவரே நீ விடாமல் ஜெபித்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணமே இல்லை, அந்த சிந்தை இல்லை. ஆண்டவர் முற்றிலுமான ஒரு விடுதலை இயேசு இன்னைக்கு உங்களுக்கு தருவார். அடுத்து சகோதரி சாரா சென்னையிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு வயது 64 ஆகிறது. கடந்த 1 மாதமாக என்னுடைய வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது. அது தொட்டு பார்த்தாலே தெரியும்படி இருந்தது. எப்பொழுதும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, குனிய முடியாது, கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது, நடக்க முடியாது. அடிக்கடி நான் படுத்தே தான் இருப்பேன். மேலும் இது என்ன கட்டியாக இருக்குமோ என்று தினந்தோறும் யோசித்து பயந்து கொண்டே இருப்பேன். ஏன்னா இந்த கட்டி நிமித்தம் மரண பயம் எனக்குள் வந்துவிட்டது. கட்டினாலே கேன்சராக இருக்குமோ அப்படின்ற பயம் உள்ளத்தில் வந்துடும்ல, மரண பயம். பயத்தின் நிமித்தம் மருத்துவமனைக்கு நான் செல்லவில்லை. அங்கே போனால் இதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயந்தே சிலர் போக மாட்டாங்களோ அப்படி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். 15ஆம் தேதி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க நேரத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து என் வயிற்றில் கை வைத்து மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்த அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த வலி நின்று விட்டது. உடனே ஜெபித்த உடனே அந்த வலி நின்று விட்டது, போய்விட்டது. ஒரு மாற்றம். கட்டியும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். அந்த கட்டியை வலி ஆண்டவர் மாற்றினார், கட்டியை கரைய பண்ணிட்டாரு. இப்போ எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜபத்தை கேட்டு என் கட்டியை மறை செய்து எனக்கு அற்புதம் செய்து இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். கேன்சர் கட்டியாக இருக்கலாம், தைராய்டு கட்டியாக இருக்கலாம், கர்ப்பப்பையில் ஒரு சிஸ்டாக இருக்கலாம், அல்லது டியூமர் தலைக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். எனி டைப் ஆஃப் லம்ஸ் ஆர் டியூமர் இயேசுவால் அதை மறைய செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அவ்வளோதான். அவங்க வீட்டில் இருந்து கொண்டே பாருங்கள், அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, அங்கே இருந்து கொண்டே தான் ஜெபிச்சாங்க. நான் ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். இங்கே பாருங்களேன், சகோதரி சசிகலா கோயமுத்தூர் அங்கேருந்து கோவையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய அக்கா மகள் கடந்த ஜனவரி மாதத்தில் கருத்தரித்தாள். 6வது மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையின் தலைப்பகுதியில் நீர் கட்டி இருக்கிறது. கட்டியோடு குழந்தை வளர்ந்தால் குழந்தைக்கு அநேக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் குழந்தையை கலைத்து விட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். குழந்தையினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லுது, குழந்தையினுடைய தலையில் ஒரு நீர் கட்டி இருக்குது. இது அப்படியே வளர்ந்தால் குழந்தை எப்படி பாதிக்கப்படும், அந்த குழந்தை முழு ஆரோக்கியமாக பிறக்காது, அதனால் இந்த கருவை கலைத்து விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர்களின் வார்த்தை கேட்டவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் பயந்து விட்டோம். ஆனாலும் குழந்தையை கலைக்க நாங்கள் சம்மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே நாளில் 4 மாவட்டத்தில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னுடைய அக்காள் மகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரர் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார். நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தோம். கடந்த 13ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் ஸ்கேன் செய்து பரிசோதித்து பார்த்ததில் தலையில் எந்த கட்டியும் இல்லை. குழந்தை மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறது என்றார்கள். ஜெபத்தை கேட்டு குழந்தையின் தலையில் இருந்த கட்டியை மறைய செய்து ஆரோக்கியமான குழந்தையை பிறக்க செய்த அற்புதர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 6வது மாதத்தில் ஸ்கேன் செய்த போது தலையில் கட்டி இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தேவை பிறக்கும்னு சொல்லி கலைச்சிருங்க நாங்கள். ஆனால் இவங்க இயேசுவை விசுவாசித்து இல்லை, ஆண்டவர் கொடுத்த குழந்தை
அவர் சரிப்படுத்த முடியும், கர்ப்பத்திலேயே குணமாக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. பாருங்க, கர்ப்பத்தில் இருந்த குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை ஆண்டவர் குணமாக்கிட்டார். யாரோ ஒருவர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை சரியான வளர்ச்சியில் பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த குழந்தை குறைவாக தான் பிறக்கும், அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதுனால பயத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் உங்கள் வயிற்றில் கை வைத்து குழந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சகோதரிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை போல உங்களுக்கு செய்வார். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு குறைபாடு இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தை ஆண்டவர் தருவார். பயப்படாதங்க. டாக்டர்ஸ் இருக்கிற சூழ்நிலை சொல்லுவாங்க, தப்பு கிடையாது, அவங்க அதுக்கு தான் இருக்கிறாங்க, அதுக்கு தான் ஸ்கேன் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் தான் அற்புதம். அது இயேசுவால் செய்ய முடியும். மருத்துவர்களால் இருக்கிற சூழ்நிலையை சொல்ல முடியும், ஆனால் அதை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. மாற்றிட்டார்ல ஆண்டவர், உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க. இது மாதிரி சொல்லிட்டாங்களே என்ன ஆயிருமோ அப்படின்னு கலங்காதங்க. இன்றைக்கி இயேசு உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருவார். இன்னொரு சகோதரி பாருங்கள், சகோதரி ஸ்டெல்லா மேரி, மும்பையிலிருந்து, பம்பாய் பட்டணத்திலிருந்து அவங்க இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 3 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய தாயார் மிகவும் பலவீனப்பட்டார்கள். இதனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் தாயாருடைய கர்ப்பப்பையில் கேன்சர் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். கேன்சர் என்று சொன்னவுடன் எங்களை எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டது. பயத்தின் நிமித்தம் 3 வருடமாக எந்த சிகிச்சையும் இதற்காக தொடரவில்லை. அந்த பயத்திலேயே அவ்வளோதான், அது சொல்லிடுவாங்கள்ல, இருக்கட்டும், என்ன அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எனக்கு உடம்பு தாங்காதுன்னு, அப்படி 3 வருஷம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக என் தாயார் மிகவும் பலவீனப்பட்டார்கள். அவருடைய வயிறு மிகவும் வீங்கி காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் நாங்கள் குடும்பமாக என் தாயாருக்காக மிகவும் அழுது ஜெபம் செய்தோம். ஜெபித்த அன்று இரவு என் தாயாருடைய வயிற்றின் தொப்புள் பகுதியிலிருந்து கெட்ட நீர்கள் வெளியேறி வீங்கி இருந்த வயிறு நார்மலாக மாறிவிட்டது. மறுநாளே மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்து பார்த்தபோது இப்பொழுது கேன்சர் இல்லை என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது. இப்பொழுது என் தாயார் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு என் தாயாருக்கு 3 வருடமாக இருந்த கேன்சர் வியாதியை மாற்றி என் தாயாரின் ஜீவனை பாதுகாத்த இயேசுவுக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம். 3 வருஷம் ஆச்சு கேன்சர் வியாதி கர்ப்பப்பையில் இப்போ வயிறு வீங்கி விட்டது, வலி. குடும்ப சகோதரி மேரி கிருஷ்ணகிரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிற சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய இடது பக்க கன்னத்தில் 4 மாதமாக ஒரு கட்டி இருந்தது. அவ்வப்போது கொஞ்சம் வலிக்கும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர் சிறிய அறுவை சிகிச்சை செய்து கட்டியை அகற்றிவிடலாம் என்று சொன்னார்கள். பயத்தின் நிமித்தம் கட்டியை அகற்றுவதற்காக மீண்டும் மருத்துவமனைக்கு செல்லாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரர் எனக்காக பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தார்கள். ஜெபித்த சில நாட்களில் கட்டி தானாகவே உடைந்தது. ஒரு தழும்பு கூட இல்லாமல் உடனே அது நன்றாக சுகமாகிவிட்டது. இப்போ ஒரு தழும்பு கூட அதில் இல்லையா. ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் கட்டியை அற்புதமாய் குணமாக்கின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் கூட ஒரு கட்டி, அதனால் ஒரு பாதிப்பு, கஷ்டப்படலாம். இன்றைக்கி இயேசு உங்களை தொட போகிறார். விசுவாசத்தோடு கேட்கணும். இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு செய்துவிட்டு ஒருவருக்கு செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர் அல்ல. அதனால் இயேசுவை இவங்களுக்கெல்லாம் செய்தீங்கல்ல, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, நாம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய விசுவாசம் ஒன்றை தான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் காணிக்கையோ பணமோ பொருளோ எதையும் அவர் கேட்கவில்லை. விசுவாசத்தோடு ஜெபிங்க, எனக்கு அற்புதம் நடக்கும். சரி, அடுத்து ஒரு 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரர் ஜேம்ஸ் ராஜ், காளையார் கோயில். காளையார் கோயிலிருந்து ஒரு சகோதரர்
30 வருஷமா ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த சகோதரருக்கு இயேசு ஒரு அற்புத விடுதலை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, பீடி சிகரெட்டு மாதிரி புகையில போடுவது, பொடி போடுவது, சில ரகசிய பாவங்கள் அடிமைப்படுத்தி இருக்குது, விட முடியாமல் கலங்குறீங்க. இந்த சாட்சியை கவனமாக பாருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் செய்வார். விஷம், மதுபானம், பழக்கம், அடிமைத்தனம் எல்லா கடவுளும் ஒன்று தானே, பக்தியாக இருந்தால் போதும் அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. அதாவது ரொம்ப அன்பாக இருக்கிறானால எல்லா கடவுளும் ஒன்று அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லோரும் வணங்குற முறை வேறு, எல்லோரும் கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய கடவுள் கிடையாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், இவர் இந்த கட்சியை சார்ந்த ஆள், எங்கள் கட்சி சார்ந்த தலைவரை நான் முதல்வராக நினைக்கிறேன், அவர் தான் முதலமைச்சர். இன்னொரு கட்சிக்காரர் சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, எங்கள் கட்சி தலைவர் தான் இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர். சொல்லிக்க, ஆளாளுக்கு சொல்லிக்கலாம். எல்லாருமே அவங்க கட்சி தலைவராக எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்னு சொல்லலாம். உண்மை என்னது? ஒருவர், அவர் தான் முதலமைச்சர். அதனால ஆளாளுக்கு சொல்லலாம். நான் நம்புகிறேன், நம்புங்க. தவறான நம்பிக்கை. நீங்கள் நம்புறதுனால அவர் முதலமைச்சர் ஆகிட முடியாது. நிறைய பேர் நம்புகிறோம்ல, எங்கள் கட்சியில் உள்ள 1 கோடி பேர் இருக்கிறோன்றல எல்லோரும் நம்புகிறோம்ல, நம்புங்க. ஆனால் முதலமைச்சர் ஆகிட முடியாது. தவறான நம்பிக்கை. அது மாதிரி ஒரு தேசத்துக்கு ஒரு பிரதமர் தான் இருக்க முடியும். இன்னொரு கட்சிக்காரர் இல்லை, எங்கள் தலைவர் தான் பிரதமர், நாங்கள் அதை தான் நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோன்னா விசுவாசிங்க. அதனால் யாருக்கு பாதிப்பு? தவறான நம்பிக்கை, விசுவாசம் உங்களை தான் ஒரு நாளே பாதிப்புக்குள்ளாக்கும். எது உண்மை அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதான் முக்கியம். இப்போ மாதிரி நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சோம் தெரியுமா? இந்த குடிக்கு அடிமைப்பட்டாங்க விடுதலை பெறணும் அப்படின்னு அடிக்கடி ஜெபிக்கிறோம்ல. இப்போ தினம் அந்த சாட்சி வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் thousands of இந்த ட்ரங்க் அந்த குடிக்கு அடிமைப்பட்ட thousands of people are delivered by the Lord. அவங்க ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை ஆகிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா. நம்முடைய ஜெபம், நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படியே ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வாசித்த சாட்சியில் கூட பார்த்தீங்களா இல்லை? அதில் கூட சொன்னாங்கல்ல, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவத்தில் 35 வருஷம் குடிப்பழக்கத்தின் விடுதலை, 35 வருஷம் இது மாதிரி குடிப்பழக்கத்தின் விடுதலை. நேற்றுக்கு அந்த மாதிரி சாட்சி, தினமும் அந்த சாட்சி வர காரணம் நம்முடைய ஜெபம். நீங்கள் ஜெபிச்சா உங்கள் தேசத்திலேயும் மாற்றம் வரும், உங்கள் பட்டணத்திலேயும் மாற்றம் வரும், உங்க கிராமத்தில் மாற்றம். அந்த சகோதரர் சொன்ன, என் கிராமத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் பக்தி உள்ள மக்கள், ஆனால் குடிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, முழங்கால் போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்தா குடி, புது வருஷம் குடி. இது குடி அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறாரு. வேதம் சொல்லுகிறது அது யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இந்த மாதிரி சண்டைகள், பிரச்சனைகள், மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்கள். மதுபானம் என்பது ஒரு பாவம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நீங்க விடுதலை பெற பக்தியா இருந்தா போதாது, கடவுள் பயம் இருக்கணும். அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை கேட்டீங்களா? பக்தியா இருந்தா மட்டும் போதாது. இன்னைக்கு பக்தினார் மட்டும் தான் சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் கூட பக்தியா போய் அறையில துண்டை கட்டி சாமி கும்பிடுவாங்க. இந்த பக்கம் கோடிக்கணக்கான ஊழல், லஞ்சம், ஏமாத்துறது மக்களை, அதெல்லாம் பாவமாவே உங்களுக்கு தெரிவதில்லை. ஏன்னா பக்தியா இருக்காங்களா? ஏன்னா கடவுள் பயம் இல்லை. கடவுள் நம்மளை பார்க்கிறாரு, இது அநியாயம், அக்கிரமம், தவறு, நமக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்குது, இதுக்கு மேல லஞ்சம் வாங்குவது பாவம், என்ன உணர்வே இல்லை. வெறும் பக்தியா இருந்தா போதும், பக்தியா இருந்தா போதும். இப்படி சொல்லி பிசாசு இன்னைக்கு சமுதாயத்தை வஞ்சித்து மக்களை ஏமாற்றி பாவ அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். நீங்க அப்படி இருந்தா தயவு செய்து, நீங்க லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்றவங்க எவ்வளவு பக்தியா இருந்தாலும் நிம்மதி இருக்காது, சமாதானமே இருக்காது. உங்களுக்கு நம்ம மனசாட்சி வாதித்து கொண்டே இருக்கும். அதனால நிம்மதி இழந்து போயிருவாங்க. வெய்யான சமாதானம் பெறணும். நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு மன்னிக்கிற தெய்வம், விடுதலை கொடுக்கிற தெய்வம். அது நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் அது செய்யுங்க, இது செய்ய. பணம் வச்சு நீங்க பரிகாரம் பண்ணி பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பணத்தை வச்சு பாவத்துக்கு பரிகாரம் மன்னிக்கப்பட்டோம்னு சொன்னா எல்லா அரசியல்வாதியும் கோடி கோடியா சொல்லிட்டுவாங்க. அப்புறம் போய் லட்சக்கணக்கான பணம் செலவு பாவம் மன்னிக்கப்பட்டது கிடையவே கிடையாது. ஏமாந்து போகாருங்க. நரகத்தின் அக்கினிதான். லஞ்சம் வாங்குறவருடைய முடிவு நரகத்தின் அக்கினி, ஊழல் பண்ற அரசியல்வாதியுடைய முடிவு நரகத்தின் அக்கினி. தேசத்தின் தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு மனிதனை தப்ப முடியாது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நடக்கும். அதனால மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் தருகிறார். இன்னும் மனம் திரும்பாம நான் இப்படிதான் இருப்பேன், பக்தியா இருந்தா போதும் சொல்லிட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டை வருவித்துக் கொள்றீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து இந்த சாட்சி மூலம் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அவர் தான் விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்ல. அந்த பண ஆசையிலிருந்து விடுதலை தருவார். விடுதலை வந்துட்டு லஞ்சம் வாங்குற எண்ணமே போய்விடும். இருக்கிறதுல சந்தோஷமா வாழ்ற சிந்தை வந்துடும். அந்த ஆசையை தூண்டுவதே பிசாசு, குடிக்க வைப்பதே ஒரு பிசாசு, அது குடிவெறியின் ஆவி. அது மாதிரி செய்வது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. தயவு செய்து இன்னைக்கு உங்களை நான் கைகூப்பி கேட்கிறேன். இயேசு மேல ரொம்ப பிரியம் வைத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். போதும், பாவத்தில் வாழ்ந்தது போதும், குடிச்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நாசமாக்கினது போதும், லஞ்சம் வாங்கி உங்களுக்கு சாபத்தை குவித்துக் கொண்டது போதும், தேசத்தை பாழாக்கினது போதும். தயவு செய்து அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, என்ன தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க நரகத்து போறாங்க, இவங்க நரகத்து போறாங்க, நீங்களும் போறீங்களா? நீங்க வைகுண்டெல்லாம் போக முடியாது. சும்மா நீங்க தவறான நம்பிக்கையில் இருந்து கொண்டு வைகுண்டம் பெறுவேன், சொர்க்கம் பெறுவேன், அதை பண்ணிடலாம், இது பணத்தினால முடியவே முடியாது. ஏமாந்து போகாதுங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மனம் திரும்ப அனுபவத்தை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுங்க. அப்பதான் நீங்க மரிச்சாலும் வைகுண்டம், சொர்க்கம், அந்த மோட்ச பாக்கியம் அதை பெற்றுக்கொள்ள முடியுமே அல்லாமல் பாவத்தோடு வாழ்ந்து மரிக்கிற ஒருவரும் பரலோகம் போக முடியாது. செத்த பிறகு என்னதான் பண்ணினாலும் பரிகாரம் பண்ணாலும் முடியவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. ஒரே தரம் மரிப்பது பின்பு பைபிளில் சொல்லப்பட்டதான் சத்தியம். ஏன் அடிச்சு சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியும். இதில் சொல்லப்பட்டு தான் நடக்கிறது.
கடைசி காலம் என்பதற்கு பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் வரும். நீங்க துன்பப்படுத்தப்படுவீங்க. இயேசு சொன்ன அடையாளம் நடக்கிறது. இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய அடையாளம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா உலகமே எழும்பினால் இஸ்ரவேல் அசைக்க முடியாது, இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது, இஸ்ரவேல் தேசம் நிலை இருக்கும். வீரத்துக்கு எல்லாரும் பேசுவாங்க, அழிச்சிருவோம், மேப்பில் இல்லாம பண்ணிடுவோம். இதுக்கு முன்னால பண்ணவங்க எல்லாம் உயிரோட கூட இல்லை. அதுதான் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் இருக்கும், எருசலேம் பட்டணம் இருக்கும். ஏனென்றால் இயேசு திரும்ப வரும்பொழுது எருசலேமில் ஆட்சி பண்ணுவார். சாத்தானுக்கும் எருசலேம் பட்டணம் தேவை. 7 வருஷம் உட்கார்ந்து அவன் ஆட்சி பண்ணுவான். அந்தி கிறிஸ்து ஆட்சி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே அதில் சொல்லப்பட்டது, இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது சத்தியம். மனுஷன் கற்பனையா நிறைய எழுதி வச்சுட்டு அப்படி இப்படி உங்களோட பணம் சம்பாதிக்கிற ஜாதகம் என்பது, குறி கேட்பது, நல்ல காலம் பிறந்துட்டு சொல்லி நாள்தோற ராசி பலன், இதெல்லாம் நீங்க நம்பி ஏமாந்து போகாருங்க. ஏமாந்து போனது தான் அதிகம். 10 சொன்னா 1 நிறைவேறதில்லை, 60 நிறைய பேர் நம்பிடுறது. அவன் 10 சொல்லுவான், அதுல இருந்து அது நடக்கிறாள், 1 நிறைவேறும் சொன்னது நடந்திருக்கு, 9 நடக்கல. அப்போ உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். ஜாதகத்தை நம்பினா என்ன அர்த்தம்? ஒரு கடவுளை நீங்க நம்பலன்னு அர்த்தம். உங்களை அறியாமலேயே கடவுளை மறுதளிக்கிறீங்க. அதான் உண்மை. ஜாதகத்தை நம்புறீங்கன்னா கடவுளை மறுதளிக்கிறீங்க. கடவுளை மறுதளிக்கிறவங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஒன்று ஜாதகத்தை நம்பினா கடவுளை நம்பணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏமாத்துவது தான் இன்னைக்கு இந்த ஆன்மீகம் என்கிற ஒரு தந்திரமான காரியம். அவங்கெல்லாம் பாருங்க, அதெல்லாம் சொல்றவங்கலாம் நல்ல கோல்டுகள்லாம் போட்டு ஜம்பு இருப்பாங்க. உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நிறைய பறிச்சுக்கிட்டு அதை செய்வோம்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து யோசிங்க, சிந்திங்க. ஒரு முறைக்கு 2 முறை உண்மையா இருக்குமா? ஒரு ஆராய்ச்சி, அதை கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுமே. கொஞ்சம் விசாரித்தாருங்க, அதை பற்றி சிந்திங்க. பக்தின்ற முறையில் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாமே பக்தினே போகாருங்க. உண்மையான பக்தி தான் உங்களை பாதுகாக்கும். கடவுள் பயம், பயத்தோடு கூடிய பக்தி. சொன்னாங்க கிறிஸ்தவங்க கூட நிறைய பேருக்கு கடவுள் பயம், இயேசு குறித்து பயமே கிடையாது. குடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? குடிச்சிட்டு சர்ச்சைக்கு போற அந்த கடவுள் ஆண்டவருக்கு பயம் கிடையாது. சும்மா பேருக்கு போய் பூஜை பண்றேன், ஜெபம் பண்றேன், பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு நிப்பாங்க, அவ்வளவுதான். அதனால நிம்மதியும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. உண்மையா பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறாரு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அப்படியே நாசமாய் போவீங்க அப்படின்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதனால வசனத்துக்கு, இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த பைபிளை வாசிக்க விடாம பிசாசு உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க வேத வசனத்துக்கு ஒழுங்கா திரும்பினா சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க. தயவு செய்து நான் பேச என்ன காரணம்? எனக்கு அதுல என்ன லாபம்? ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். நீங்களும் இப்படி ரட்சிக்கப்பட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்க பார்த்து இயேசு சந்தோஷப்படுவார். அவர் என் தகப்பன். அவர் சந்தோஷப்படுறதை செய்யறதா என் வேலை. அவருக்கு எது சந்தோஷமோ அந்த செய்தியை சொல்லி வழி நடத்துவதான் என்னுடைய பணி. அதனால தான் நான் அதுக்காக உங்களை தாழ்த்தி உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பேசுகிறேன். தயவு செய்து யோசிங்க. இத்தனை காலம் ஏமாந்துட்டு போதும். பக்தின்ற பேர்ல ஏமாந்து பணத்தை செலவு பண்ணதெல்லாம் போதும். ஒரு விடுதலை, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, சமாதானமுள்ள வாழ்க்கை இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. இயேசு வச்சு காத்திருக்கிறார். அவர் இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டாம், உங்களை வருத்தப்படுத்த வேண்டாம், கால் கடக்க நடக்கலாம் வேண்டாம். வீட்டில் இருந்து கொண்டு விசுவாசத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சரி, இன்னொரு சாட்சி கூட வீடியோல பார்க்க போறீங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இதுக்கு சாட்சி இன்னொரு சாட்சி சரஸ்வதி, திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகோதரி சரஸ்வதி. அவங்க வாழ்க்கையில் நடந்து சொல்ல நீங்களும் கேளுங்க. இது மாதிரி அவங்க அனுபவத்தை தான் சொல்றாங்க. யாரும் உங்களை கட்டினாலும் உங்களை பார்த்ததே கிடையாது. இந்த பிரதர் இன்னைக்கு தான் பார்க்குறேன் வீடியோல, இந்த சாட்சி இன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்க வந்திருக்காங்க, நாங்கள் அப்போ கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அது மாதிரி இந்த சாட்சி சொல்ல போகிற சகோதரி நான் நேரில் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கும் இயேசுக்கு தான் சம்பந்தம். நான் ஒரு வேலைக்காரன், இயேசுடைய வேலைக்காரன். அவர் சொல்லதை நான் செய்து கொண்டே இருப்பேன், அவ்வளவுதான். அதனால தான் இயேசு தான் எல்லாத்தையும் செய்கிறவர். நான் ஒரு மனிதன், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும், அவர் மூலம் அற்புதம் பெற உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவ்வளவுதான். அற்புதம் இயேசு செய்வார். அந்த சகோதரி பாருங்களேன், 15 வருஷமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் அந்த சாட்சியை பார்க்கும்போது இருதயமே நொறுங்கி விட்டார். இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க மெய்யான ஆண்டவரை அறியாததுனால. இயேசுவை அறிந்தும் அவர் உணர்வெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். இந்த சாட்சியை நீங்களே பாருங்க. அந்த 15 வருஷம் பட்ட வேதனை யோசித்து பாருங்க. அதை நினைக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை. ஒரு சகோதரி 15 வருஷம் குளிர் காய்ச்சல், எப்பவும் 15 வருஷம் தொடர்ந்து மருந்து மாத்திரை உதவி செய்ய முடியல. தாயத்து கேட்டான், பணம் வாங்கி கட்டி பணம் தாயத்து கயிறுலாம் எப்படி வாங்க முடியும்? நீங்கள் கடவுள் இலவசமாக விடுதலை தருவார், வச்சுக்கிடுங்கன்னு யாராவது தருவாங்களா? காசு அதை வச்சு பக்தியை வச்சு பணம் சம்பாதிப்பார். ஆனால் இயேசுகிட்ட அப்படி கிடையாது. இலவசமான சுகம், இலவசமான விடுதலை. அவங்க டிவிக்கு முன்னால் உட்காந்து விசுவாசத்தோட இயேசு இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தீங்களே, எனக்கு அவ்வளோதான் ஜெபம். இவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே இயேசுவே, எனக்கு சுகம் கொடுங்க இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே பாருங்க, ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய பெயரை சொல்லி ஒரு விடுதலை கொடுத்தான். அந்த நாளில் இருந்து மாற்றம். 15 வருஷம் வியாதி போய்விட்டது. உடம்புல இருந்த இந்த சில்னஸ் போய் உடனே சரீரத்தில் ஒரு மாற்றம். இட்ஸ் எ மிராக்கிள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்போவுமே சரீரம் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு செத்து போன சரீரம் எப்படி அந்த உடம்பு குளிர்ந்து போயிடுது, அது மாதிரி தான் இருக்குமா உடம்பு. பிள்ளைகள் எல்லாருமே, கணவர் எல்லாருமே கை தொட்ட குளிர்ச்சியாக இருக்குது. நீ 15 வருஷம். ஆனால் இயேசு தொட்ட உடனே சரீரத்தில் சூடு வந்துட்டு வித்தியாசம் உடனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச். இட்ஸ் எ மிராக்கிள். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிற்று. எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தா. பக்தின்ற பேரில் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் தவறான இடத்துல வைக்கிற பக்தி உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்காது, விடுதலையும் கொடுக்காது. உங்களை அதை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் நடக்கலாம், இந்த வருஷம் செய்யலாம், இந்த வருஷம் நீங்கள் அப்படி ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர முடிவு வராது. ஆனால் இயேசு கிறிஸ்துன்ற ஒரு ஆண்டவரை உண்மையாக நீங்கள் கூப்பிட்ட உடனே எவ்வளோ பெரிய அற்புத ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்களா, கேன்சர் கட்டி அதை மறைய பண்ணினார். கன்னத்தில் இந்த கட்டியை மறைய பண்ணினார்.
மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். எத்தனை சாட்சிகளை கேட்டீங்க. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து என்றைக்கோ ஏசு அற்புதம் செய்தார். அது அந்த காலத்தில் நடந்து தான், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. இன்றைக்கு செய்கிறவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அற்புதம். இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இப்போ நீங்கள் எனக்கு இந்த குடி பழக்கம், போதை வஸ்துகள், இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம், பான்பராக் போடுறது, இதிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு பாவத்தை மன்னிச்சு பாவத்திலேருந்து விடுதலை தாங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிக்கணும். வியாதிலிருந்து சுகம் வேணும்னா கட்டி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே பாதிப்பு, வலி, வேதனை இருக்கிறதோ கை வைத்து கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய தலையில் கை வைத்து, இயேசுவே நீங்கள் என்னை தொடுங்க, நீங்கள் தொட்டு தான் என் வியாதியெல்லாம் போயிடும். கேன்சர் போயிடும், ஆஸ்துமா போயிடும், ஆர்த்தரைட்டிஸ் போயிடும், என் இருதயம் சுகமாயிரும், என் கர்ப்பப்பை சுகமாயிரும், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. பார்த்தீங்களா, விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கை வைத்து இப்போ ஒரு 5 நிமிஷம்தான் ஜெபிக்க போகிறோம். இயேசுவேன்னு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு சொல்லணும். அற்புதம் நடக்கும். சரியா? நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக இயேசுவை நினைத்து ஜெபிக்க தான் கண்ணை மூட சொல்லுவார். அதில் வேறு எந்த காரியமும் இல்லை. அப்படி இயேசுவை நினைத்து, இயேசுவே என் வீட்டில், என் பக்கத்தில், இந்த ஆஸ்பத்திரியில் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, என்கிட்ட நீங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னை தொடுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் அறியாமல் இருந்துட்டேன், பக்தியாக இருந்துட்டேன், உம்மை குறித்த பயம் எனக்கு இல்லாமல் போச்சு, கிறிஸ்தவனாக இருந்தும் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, கிறிஸ்தவனாக இருந்தும் லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறேனே, கிறிஸ்தவனாக இருந்தும் நான் மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறேனே, இயேசுவே இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உம்முடைய நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே உம்மை குறித்த பயம் எனக்கு உண்டாகட்டும், இனி பாவம் எனக்கு வேண்டாம், விடுதலை கொடுத்துருங்க, இந்த வியாதிலிருந்து சுகம் கொடுத்துருங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இந்த மரண பயம் என்னை விட்டு விலகட்டும், இந்த மரண வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், என் குழந்தை இந்த மரண கட்டிலிருந்து விடுதலை அடையட்டும், இந்த ஆஸ்பத்திரியில் இருந்து சுகத்தோடு நான் வீட்டுக்கு போகணும், இந்த மரண கட்டுகள் மாறட்டும், உறுப்புகளை தொடுங்க, செயலற்று போன லங்ஸ் செயல்படட்டும், லிவர் செயல்படட்டும், இருதயம் செயல்படட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் புதிதாய் மாறட்டும், இயேசுவே அற்புதம் செய்யுங்க. ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, ஆண்டவருடைய அற்புத வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. மைக்கேல் ராஜ் என்கிற சகோதரர், இன்னும் எவ்வளோ காலம் குடி பழக்கத்தில் இருப்பீங்க, இன்னும் எவ்வளோ காலம் துன்மார்க்கராக இருப்பீங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுதலை தாரின்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிங்க. மைக்கேல் ராஜ் விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆண்டனி மைக்கேல், 2 பேரும் சேர்ந்த ஒரு சகோதரர். ஆண்டனி மைக்கேல், ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். இயேசுவே என்னையும் மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிது, என் சரீரத்தில் வியாதி, குடிச்சு உங்களுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டு மரண ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க, ஒப்பு கொடுங்க, என்னை மன்னிங்க, விடுதலை கொடுங்கன்னு ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், மன்னிச்சிருங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்போன்ஸ் என்கிற சகோதரி, நீங்க ஒரு சகோதரி, நீங்க மதுபானம் குடிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசவில்லையா? மகளே, நீ இன்னும் எவ்வளவு காலம் குடித்து உன்னை கேடு உண்டாக்கி கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் உணர்வில்லாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சு இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை ஆக்குங்க. நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, என்னால் என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அல்லவா? ராமச்சந்திரன், விட முடியலையே இந்த பாவத்தை, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. நீங்கள் குடித்து
உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுன்னு டாக்டர் சொன்னதுனால இன்றைக்கு மெலிந்த சரீரத்தோடு இப்போ ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறேன். ராமச்சந்திரன் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை மன்னித்து விடுதலை தருகிறார். இனி பாவம் செய்யாதிருங்கள், இனி பாவம் செய்யாதிருங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இனி பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. ஆவியானவர் இன்னைக்கு வித்தியாசமாக செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன். விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு மதுபானத்தில் இந்த விடுதலை, போதை வஸ்துகள் இந்த விடுதலை இப்போ இயேசு தந்து கொண்டு இருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் நன்றி. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இளங்கோவன் ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசவில்லையா? நீங்கள் பக்தி உள்ளவர் தான், ஆனால் எல்லா பாவ காரியத்தை செய்து துணிகரமாக வாழ்றீங்களே. நீங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுக்குறீங்க, கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, விடுதலை தருகிறார், சமாதானத்தை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் இவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக இருந்திருக்கிறேன்னு நீ சொல்றீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, விடுதலை பெறுறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாத மகனே, நான் உன்னை காத்து நடத்துவேன், நீ வாக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. லைலா என்கிற ஒரு மகள், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகளே, கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க என்பதாக நீ ஜெபம் பண்ணுகிற, உன்னை மதுபானத்துக்கும் போதை வஸ்துக்கு அடிமையாக்க உன் நண்பர்கள் மூலமாய் நீ அடிமையாகி விட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்தினதுனால மனம் திரும்புகிறாய் மகளே. இயேசு உன்னை மன்னித்து விடுதலை தருகிறார். இந்த நாள் இந்த புது இருதயத்தை உனக்கு தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த லைலா என்கிற மகள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண மகளே, இயேசு விடுதலை தந்ததற்காக நன்றின்னு சொல்லு. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே என்பதாக சொல்லி இப்பொழுது தேங்க்யூ லார்ட். செல்வராஜ் என்கிற சகோதரன், ஆண்டவர் உங்களோடு பேசவில்லையா? போதும், இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்ததும், இதுவரைக்கும் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தினது போதும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அது உங்கள் திறமை என்று பெருமையாக பேசுகிறீங்க. மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை திறமைன்னு நினைக்கிறீங்க. பிசாசு உங்களை வஞ்சித்தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இயேசுவே மன்னிச்சிருங்க, மற்றவங்களை ஏமாத்தின பாவத்தை மன்னிங்க. நான் ஏமாத்தினத காரியத்தை திரும்ப செலுத்திடுவேன், என்னை மன்னிச்சு எனக்கு சமாதானம் கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறாரு, விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. செரீனா என்கிற ஒரு வாலிப மகள், உன்னோடும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார் அல்லவா? ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு மகளே செரீனா. ஆண்டவர் உன்னோடு சந்தித்து பேசி கொண்டு இருக்கிறார். உன்னுடைய ரகசிய வாழ்க்கையில் நண்பர்களோடு சேர்ந்து குடித்து உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு விட்டாய். உன் பெற்றோரை, உனக்காக பாரப்படுகிற உன் பெற்றோர், நேசிக்கிற பெற்றோர், அவங்களை ஏமாற்றி வாழ்ந்து விட்டாய். இப்போ ஆண்டவர் உன்னோடு பேசினதுனால கண்ணீர் வடிக்கிறாய். இயேசு உன்னை மன்னித்து ஆசீர்வதிக்கிறார், புது இருதயத்தை தருகிறார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் எல்லாம் விலகுகிறது. அதனால் உன் சரீரத்தில் வினோதமான ஒரு வியாதி தோன்றி இருக்கிறது. இயேசு அதை எடுத்து போடுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல் மகளே. ஆண்டவரே, நீ தொட்டதற்காக, நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டு விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். மக்களை அடிமைப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஆவிகள், பொல்லாத சாத்தானே, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு அவளுக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். இனி அவளை வஞ்சித்தது போதும், ஏமாற்றினது போதும். உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். விலகி பொல்லாத சாத்தானே என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த வஞ்சகத்தின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அறியாமையை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் விலகட்டும். எல்லா மந்திர கிரியைகளும், பெலிசோனிய கிரியைகளும் அழியட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாகட்டும்.
கர்த்தர் விடுதலை தந்து விட்டதற்காய் நன்றி. அநேகர் இன்னைக்கு விடுதலை பெற்று விட்டதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் எவ்வளவா இந்த மக்களை நேசிக்கிறீங்கப்பா. வேறு யாரிடத்துலையும் இவங்க போவாங்க? வேறு யார் இவங்களுக்கு இப்படியெல்லாம் அற்புதம் செய்வாங்க? வேறு யார் இவங்களுக்கு இப்படி இலவசமாக விடுதலாம் கொடுப்பாங்க? என் ஜனத்தை ஏமாற்றுகிற மக்கள் தானே பெருகி இருக்கிறாங்க. என் ஜனத்துக்கு இந்த நாள் இந்த நல்ல விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அவனுடைய கண்ணீரெல்லாம் தொடங்க. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும். ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த தாயினுடைய கண்ணீரை பாருங்கப்பா. அந்த குழந்தை பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஜீசஸ், நீங்க தொடுங்க அந்த குழந்தை. அந்த மரண கட்டிலிருந்து அந்த குழந்தை சுகம் அடையட்டும். உடைய தழும்புள்ள கருத்தினால தொடுங்க. அந்த படுக்க அருகில் நின்று கண்ணீர் வடிக்கிற தாயாரை நீங்க பார்க்குறீங்களே, அந்த தாயாருடைய கண்ணீருக்கு இறங்க செய்யுங்க. அந்த குழந்தை சுகம் அடையட்டும். அந்த குழந்தைக்கு சுகம் கொடுங்க. மரண கட்டு மாறட்டும், மாறட்டும். நீங்க தொடர்றதுக்காக நன்றி. மரண கட்டு மாறுகிறதற்காக நன்றி. அந்த தாயனுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. அந்த வியாதி வேதனை எல்லா வல்லையும் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக ரட்சித்து அவளை வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஒருவரையும் நீங்க விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் இந்த பிள்ளைகள் மேல, இந்த குடும்பத்தின் மேல சாத்தானுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க அற்புதம் செய்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் விழுந்தவங்களுக்கு நன்றி சொல்றேன். நீங்க எவ்வளவு நல்ல அன்பான ஒரு தேவன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளட்டும், உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் இந்த நாளில் வித்தியாசமாய் காரியங்களை செய்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு அநேகருடைய கண்களிலே கண்ணீரை என்னால் பார்க்க முடிகிறது. எங்களுக்கும் ஒரு அற்புதம் நடந்ததான் ஏக்கத்தோடு அநேகர் நிற்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்கள் அற்புதத்தை பெற்றுட்டீங்க. இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.